ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே எப்படி கீ மைசூர் பாக் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பார்த்துட்டு வந்துடுவோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். பைமோட் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸ் திங்ஸையும் ஆன்லைன் மூலமே வாங்கிக்கலாம். இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மைசூர் பாக் செய்ய தேவையான பொருளை பார்த்துடலாம். கடலை மாவு 1 டம்ளர், பால் பவுடர் 1/2 டம்ளர், 1/2 டம்ளர் சீனி, 1 டம்ளர் நெய், 1 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அளவு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு எல்லாமே டம்ளரில் எடுத்திருக்கேன். ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எடுத்து வச்சிருக்க சீனியை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு சைட் கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு சட்டியில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு, பால் மாவு ரெண்டையும் சலிச்சு எடுத்துக்குங்க. சலிச்சு எடுத்தால் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். நம்ம என்ன ஆயில் வேணாலும் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாசனை எதுவும் இருக்கிற எண்ணெயை எடுக்கக்கூடாது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி உள்ள ஆயில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ 3ஐயும் நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ சீனி பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம அதை காய்ச்சிக்கணும். நம்ம கையில் 2 விரல்ல தொட்டு இழுத்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பதம். 2 கம்பி பதம் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மிக்சரை தூக்கி அதில் ஊற்றி சிம்மில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டம்ளர் நெய் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூனாக ஊட ஊற்றி நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் சேர்த்துருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கணும். மொத்தமாக ஒரேடியாக அதில் ஊற்றிடக்கூடாது. நான்ஸ்டிக் பேன் எடுத்தோம்னா அது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். என்கிட்ட அது இல்லை, நான் அலுமினியம் பேன் தான் எடுத்திருக்கேன். நல்லா நான் சிம்மில் வச்சே தான் பண்ணேன். இப்போ எல்லா நெய்யையும் ஊற்றி அது நல்லா இறுகி வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம விரல் எடுத்து அதை உருட்டி பார்த்தோம்னா உருட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு நெய் தடவின தட்டில் இதை ஊற்றி நல்லா சமமாக பரப்பி விட்டுக்கணும். நம்ம மைசூர் பாகு செஞ்ச கரண்டி வச்சு அதை பண்ணக்கூடாது. அது ஒட்டிக்கிட்டு ஒழுங்காக வராது. இன்னொரு தோசை ஊற்றுற மாதிரி அகலமான கரண்டியில் லேசாக நெய் தடவி அதை வச்சு நல்லா பரத்தி விட்டோன்னா நல்லா அழகாக ஈவனாக ஒரே ஷேப்க்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் அது 1 ஹவர் அப்படியே விட்டுறணும். அது நல்லா ஆறி வரணும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா நல்லா ஆறி இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியில் லேசாக நெய் தடவிட்டு நமக்கு வேணுன்ற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதுலேருந்து ஒன்று எடுத்து உடச்சி கட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக உடையுதுன்னு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம பேக்கரியில் வாங்குற அதே மாதிரி இருந்துச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.